வியாதி என்று சொல்லுகிறீர்களோ, வயது மூப்பு என்று சொல்லுகிறீர்களோ, அதன் நடுவிலே சொன்னோம், என் தேவன் வல்லமையுடையவராயிருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன், அவர் வல்லமையுடையவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று நான் ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் நிச்சயமாக 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 இறங்கி காரியங்களை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். 22ஆம் வசனத்தை பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிடுகிறேன். கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும் பொழுதெல்லாம் அங்க ஏதாவது ஒரு பொருள் வச்சு என்ன பண்ணுவாரு, கற்கவியலை வச்சு அங்கே உடன்படிக்கை செய்வார். ஆனா இங்க சொல்றாரு, என் பேரிலே ஆணையிடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர வேறு ஒருவரும் அங்க உயர்ந்தவர்கள் இல்லாததினால, வேற பொருட்கள் இல்லாததினால அவர் சொல்றாரு, நான் என் பேர்ல ஆணையிடுகிறேன். அப்போ அவர் பேர்ல ஆணையிடுகிற தேவன்